ஸோ நான் உங்கள் சண்டி பேசுகிறேன், சந்தை பேச்சிலேருந்து. ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, நம்மளோட யூடியூப் வீடியோ லிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிட்காயின் வந்து நேற்று வந்து நல்ல ஒரு ஏற்றம். பிட்காயின் நேற்று நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 7% ஏறி இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் நியரஸ்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்கான். ஸோ மேபி கீழே வருமானா ஒரு கைண்ட் ஆஃப் லைட்டாக ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு. பிகாஸ் பிட்காயின் 24 hours மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அனாலிசிஸ் தான். லாஸ்ட் வீக் வந்து நான் சண்டே போஸ்ட் பண்ண சார்ட்டுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தான் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, அசோக் லேலண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அசோக் லேலண்ட். போன வாரத்துலேருந்து மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏறி இருக்குது. லாஸ்ட் வீக் ஓகே, புல்லிஷ் மார்க்கெட்டு. ஓகே, மார்க்கெட் புல்லிஷ்னால் கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்ஸுமே புல்லிஷ் ஆகுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நிஃப்டி இறங்கினா எல்லா ஸ்டாக்ஸ் இறங்குமா, நிஃப்டி ஏறினா எல்லா ஸ்டாக்ஸ் ஏறுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஒரு லைட்டாக ஒரு லிங்க் இருக்குது, அவ்வளோதான், ஓகேங்களா? மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸ் இறங்கணும் அவசியமே இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசோக் லேலண்ட் 1.5% உங்களுக்கு ஃபால் கொடுத்துருக்கான். பட் ஓவராலாக அந்த வீக்கில் போன வாரம் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மண்டே டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 15 பாயிண்ட்ஸ் 11% உங்களுக்கு ஏறி இருக்கான். இதே அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 5% உங்களுக்கு க்ளோஸ் டு 5% உங்களுக்கு முத்தூட் ஃபினான்ஸ் ஏற்றிருக்கான். இந்த சார்ட்டை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். முத்தூட் ஃபினான்ஸ் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம என்ன போடுறோமோ அதான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமிர்தாஞ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். அதாவது இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு, கைண்ட் ஆஃப் ஃப்ளாக் அண்ட் போல்ட் பேட்டர்ன் பாக்ஸ் இருந்துச்சு. பாக்ஸை உடச்சான், சர்ன்னு மேலே ஏறிட்டான். இதை நான் போன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 2 பேர் தான் வந்து கிளைண்ட்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஏசிசி வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஏசிசி நேற்று மட்டுமே உங்களுக்கு தேர்ஸ்டே மட்டுமே ஒரு 100 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்தோம் ஏசிசி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும். நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதுங்க. நீங்கள் படிச்சுட்டு பண்ணால் நீங்கள் எந்த ஸ்டாக்கும் நம்ம எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு 7000 கம்பெனிஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. எல்லா ஸ்டாக்கும் நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 15% க்ளோஸ் டு 14.5% உங்களுக்கு இருக்குது இந்த ஸ்டாக்கு. 116 பாயிண்ட் கொடுத்துருக்கான். கனரா பேங்க் இது வந்து நல்ல மூமெண்ட்டுங்க, க்ளோஸ் டு 10% ஏறி இருக்குது. அதாவது பேங்க்ஸ் வந்து ரொம்ப வந்து மூமெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு, மார்க்கெட்டை போட்டு அரைச்சிட்டே இருந்தான். ஓரளவு பெரிய மூமெண்ட்டு கொடுத்தா எல்லா ஐடி பேங்கில் இன்றைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் 60+ ஐடி பேங்கில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம் பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க்ஸ் நல்ல முன்னேற்றம். கனரா பேங்க் வந்து க்ளோஸ் டு வந்து 10% உங்களுக்கு இருக்குது. கிராசிம் ஒரு எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரிஞ்சால் இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள். கரெக்டாக அந்த பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது. நான் குரூப்பில் போட்டேன் இந்த ஸ்டாக்கு. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 11% உங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டாக்கோட ஹைலைட் அதுதான். இங்கே நான் போட்டேன் 10th October, ஓகேங்களா? நான் போட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நைட்டு தான், நான் கொஞ்சம் லேட்டாக பர்சனல் ஒர்க்குனால நான் வந்து நைட்டாக போட்டேன். இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்லேயும் போட்டேன், நான் வந்து டெலிகிராம்லேயும் போட்டேன். டெலிகிராமில் ஐ திங்க் 2-3 ஸ்டாக்ஸை போட்டேன் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் அப்படி மென்ஷன் பண்ணேன். இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1598 எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நீங்கள் விளையாடலாம் மார்க்கெட்டில், சிம்பிளாக சொல்கிறேங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு சின்ன பென்னி ஸ்டாக்கு. இந்த பென்னி ஸ்டாக் கூட உங்களுக்கு 8% ஏறி இருக்குது, 9% ஏறி இருக்குது. சரி, என்ன வேணால் பண்ணலாம் மார்க்கெட்டில். நீங்கள் இந்த ஸ்டாக் தான் எடுக்கணும், அந்த ஸ்டாக் எடுக்கணும் அவசியமே இல்லை. என்ன ஸ்டாக்கும் எடுக்கலாம், பட் அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. இப்போ இந்த கேப் வந்து கேப் அப்பில் ஓப்பன் இருக்குது. லைட்டாக கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ ஃபில் ஆகலை. வீக் சிக்னல்ஸ் வந்து லாஸ்ட் 2 days உங்களுக்கு வீக் சிக்னல் கொடுத்துருக்கான். ஸோ மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி செல்லிங் ப்ரெஷர் ரெடியாக இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. கன்சல்டேஷன் கூட எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்திங்கன்னா டே, வீக்லி, மந்த்லி, 4 hours, 1 hour, 50 minutes, 5 minutes நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். பட் பண்ணுற வேலையை சாட்டிஸ்ஃபையோட பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், அதான் விஷயம், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸு. பிட்காயின் நல்ல மூமெண்ட்டு கொடுத்துனா வர வாரங்களில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ மேபி வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஒரு க்ளோசிங்கு. ஸோ ப்ளஸ் மண்டே எப்படி ஆகும்னு தெரியல. பிகாஸ் டியூஸ்டே உங்களுக்கு மார்க்கெட் லீவ், மிலாடி நம்ம மார்க்கெட் லீவு. ஸோ இந்த மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே எப்படி மார்க்கெட் இருக்க போகுது, கேப் டவுனா கேப் அப் எப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ ஸ்டே டியூன் சண்டே பேஜ் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.